ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றோன்னு முடிவு பண்ணி மட்டன் பிரியாணி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி சாஃப்ரான் கிச்சன் ஒரு அடையாரில் ஒரு ஷாப் இருக்குது. அங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணி அந்த பிரியாணியை வாங்கி இன்றைக்கி சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் ஒரு பார்சலாக பிரிக்க போகிறோம். என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாக காமிக்க போகிறோம். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்றத க்ளீனாக காமிக்கிறேன். ஒரு டப்பாவில் சிக்கன் 65, அப்புறம் அடுத்தது கத்திரிக்காய் பச்சடி. இது கத்திரிக்காய் பச்சடி இல்லை, ஏதோ சிக்கனில் ஒரு கிரேவி. சிக்கன் கொத்துக்கறி. அப்புறம் தயிர் பச்சடி. பிரெட் அல்வா. அல்வா. இது கத்திரிக்காய் பச்சடி. இப்ப நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருந்த இல்ல, உள்ள ஒரு சப்பாத்தி மாதிரி ஏதோ இருக்கு, நான் பார்த்துறோம். ஏதோ ஒண்ணு ஃபுல்கா. ஃபுல்கா எத்தனை ஃபுல்கா இருக்கு? 4 ஃபுல்கா இருக்கு. 2 3 4. அப்புறம் நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு 5 இருக்கு. டின் பிரியாணி, மட்டன் பிரியாணி டின்ல இருக்கு. இப்போ எவ்வளவு பிரியாணி இருக்குன்றத ஒரே இலையில கொட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசனை செம்மையா இருக்கு. எனக்கு மூக்கு சரியில்லை. வாசனை செம்மையா இருக்கு. இப்போ அந்த பிரியாணி நம்ம கொட்ட போறோம். நாங்க ஒரு 8 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு டின் பிரியாணி கேட்டிருந்தோம். மட்டன் பிரியாணி வாசனை செம்மையா இருக்கு அப்படியே. ஆனா இது நிறைய குவான்டிட்டியும் நிறைய இருக்கு, பக்காவா இருக்கு. இப்போ நம்ம ஒரு பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாவ், பீஸ் எல்லாம் நல்லா சுட சுட பீஸ் அப்படியே பீயுது. பீஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி செம்மையா இருக்கு. ஒரே ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் 65. என்னங்க சிக்கன் 65? சிக்கன் 65 ஒரு பீஸ். இப்போ கொஞ்சம் ஸ்வீட் பிரெட் அல்வா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு பைட் போகிறோம். பிரெட் அல்வா, கொஞ்சம் தயிர், அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் 65, அப்புறம் ஒரு நல்ல பீஸ், கொஞ்சம் 65, ஒரு நல்ல பீஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு செம்மையான பைட். செம்ம டேஸ்டாக இருக்கு. இந்த ஃபுல்காவை கொத்துக்கறி வாயில வச்சோன்னா எப்படி இருக்கு? கொத்துக்கறியை வச்சு செம்மையா இருக்கு. செம்ம ஜூஸியா, செம்ம டேஸ்டா. பீஸ் எல்லாம் அப்படியே சூப்பர். சாப்பிட்டு முடிச்சோன்னு குடிக்கிறதுக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சர்பத்.
இது வெளிச்சமே தெரியல. ஆமா எடு